ஃபியூச்சர்ஸ் ஸ்டடி சென்டர் சேலம். இதில் நம்ம பார்க்குறது யூஜிடிபிஆர்டி தமிழ் தேர்வுக்கான முக்கியமான பாடத்தலைப்பு பார்க்குறோம். அதில் சிற்றிலக்கியத்தில் இன்றைய சிற்றிலக்கிய பகுதி பார்த்தா பிள்ளைத்தமிழ். அதாவது பிள்ளைத்தமிழ் என்பது இறைவனையோ தலைவியோ சான்றோரையோ குழந்தையாக உருவைத்து பாட்டுடை தலைவனாக கொண்டு அவர்களுடைய 10 பருவங்களை பிரித்து பாடப்படும் ஒரு வகை சிற்றிலக்கியம்தான் இந்த பிரபந்த என்ற பிரபந்த வகையை சேர்ந்த பிள்ளைத்தமிழ் என்றது. பருவத்திற்கு 10 பாடல் வீதம் மொத்தம் 100 பாடல்கள் பாடக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. இதில் முதல் பிள்ளைத்தமிழ் நூலாக ஒட்டக்கூத்தரோட குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழை சொல்லப்படுவாங்க. சரிங்களா? பிள்ளைக்கவி, பிள்ளைப்பாட்டு என்றெல்லாம் சொல்லுவாங்க. பிள்ளைத்தமிழ் 2 வகைப்படும். ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் என்று வகைப்படும். பிள்ளைத்தமிழ் பாடாமல் விளக்கு அளிக்கப்பட்ட கடவுள் யாருன்னா சிவன். சிவனுக்கு பிள்ளைத்தமிழ் பாடவில்லை. பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முன்னோடியாக சொல்லக்கூடியவர் யாருன்னா பெரியாழ்வார். அப்போ பிள்ளைக்கவி, பிள்ளைப்பாட்டு எனவும் பிள்ளைத்தமிழ் 2 வகைப்படவும் என்று சொல்லப்படுது. சரிங்களா? இதிலிருந்து வினாக்கள் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களில் காணப்படும் முக்கியமான இலக்கண அம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓமையும் உருவகம் தான். ஒரு குழந்தையை வேறு ஒரு உருவாக உருவகித்து, ஓகேங்களா, கண்ணையும் மணியும் உருவகமாகவும் ஊமையாகவும் பாடக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியம். பிள்ளைத்தமிழ் இலக்கியம் பெரும்பாலும் எந்த காலத்தில் அதிகமாக வளர்ச்சி பெற்றது அப்படின்னா நாயக்கர் காலத்தில், பக்தி இலக்கிய காலத்தில் தான் என்ன பண்ணாங்க, இந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியம் பெருவாக பெற்றது. சரிங்களா? அதனால்தான் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், காந்தியம்மை பிள்ளைத்தமிழ், திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ், சேக்கிரார் பிள்ளைத்தமிழ், சேயூர் முருகன் பிள்ளைத்தமிழ் என்று நிறைய பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் இருக்கு. சரிங்களா? இதுவும் முக்கியமான சிற்றிலக்கியங்களில் ஒன்று. மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி.